மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார். அவரு கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இங்க சென்னையில 87 கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யல. இன்னைக்கு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, போட்டை லாரியில கெட்டி ரெடியா வச்சாச்சு. ஆக நீங்க ஒழுங்கா மழைநீர் வடிகால நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு? மாநகராட்சி போட்டு வேற இப்போ விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஆக நம்ம மாநிலத்துல பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், திட்ட அறிக்கையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று. ஆக மத்திய அரசு நல்லது செய்வதான் கேட்கிற. யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, எவ்வளவு மெட்ரோ கொண்டு வந்தீங்க? எவ்வளவு இந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்தினீங்க? ஒன்னும் செய்யல. 5 அமைச்சர்கள் இருந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளுக்குள்ள 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மறுபடியும் பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.